பிரிண்டர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் இன்னும் இந்த சர்ச்சைகள் முடியவே இல்லை. இந்த சண்டைகள் போர்கள் பாமகக்குள்ள குடும்ப சண்டையா இருந்து இப்போ வீதிக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்ல போனோம். என்னன்னா எப்படியெல்லாம் வேலை பார்த்திருக்காரு நம்ம அன்புமணி ஐயா, கூட சேர்ந்து சௌமியா அன்புமணி இது மாதிரிலாம் பார்த்திருக்காங்களா அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளையே யோசிக்க வச்சிருக்காங்க. சௌமியாலாம் பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிற இடமும் தெரியாது, வர போறமே இடமே தெரியாது. அவங்க 2024 நாடாளுமன்ற தேர்தல் தர்மபுரி தொகுதியில் நின்னாங்கல்ல, அப்பதான் ரொம்பவே என்ன பண்ணுச்சுன்னா, குடும்பத்துக்குள்ள இருந்தவங்க அரசியலுக்கு என்ன பண்றாங்க, அப்பதான் என்ன பண்றாங்க, வெளியில வராங்க. சோ அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதிரடியான நடவடிக்கைகள் அரசியலுக்கு என்ன பண்ணாங்க, ஈடுபட்டு இருந்தாங்க. ஆனா சௌமியா அன்புமணி இந்த அளவுக்கான காரியங்கள்லாம் செய்வாங்களா அப்படின்ற ரேஞ்சில் என்ன பண்ணா நம்ம யோசிக்க வைக்குது. சரி, சௌமியா அன்புமணி கூட பரவாயில்லைங்க, ஐயா அன்புமணி அவர்கள் இந்த அளவுக்கு பண்ணுவாரா, கீழ்த்தனமான வேலைகள்லாம் பண்ணுவாரா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் யோசிக்க வச்சது. இதுக்கெல்லாம் காரணம் ஐயா ராமதாஸ் அவர்கள். அதாவது எப்படி சொல்றது, மனசு தாங்க முடியாம வெளியில சொல்லி அழ முடியாத ஒரு நிலைமை, கதறி அழுது என்ன பண்றாரு, பிரஸ் மீட்ல என்ன பண்றாரு, இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. உண்மையிலே பாத்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் அவர்களை புலம்ப விட்டுட்டாங்க. எப்பேற்பட்ட மனுஷன், இந்த வன்னியர் சமூகத்துக்காக எந்த அளவுக்கு உழைச்சிருக்கிறாரு, எப்படிலாம் பாடுபட்டு இருக்காரு, பாட்டாளி மக்கள் கட்சியை எந்த அளவுக்கு அவர் இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனா அப்பேற்பட்ட மனுஷனையும் இங்க அன்புமணி அவர்களும் சௌமியா அன்புமணி அவர்களும் 2 பேரும் சேர்ந்து புலம்ப வச்சு தள்ளிட்டாங்களே அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் புலம்பி தள்ளுறதா செய்திகள் நான் பண்ணது வந்திருக்கு. என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த வாரம் நம்ம அன்புமணி அவர்கள் இருக்காருல்ல, தர்மபுரி ஒரு மீட்டிங்ல புலம்பி தள்ளினாரு. என்ன நான் தப்பு பண்ணேன் எனக்கு தெரியவே இல்லை, நான் நைட்டுலாம் தூங்குறதே இல்லை, சரியா சாப்பிடுறதே இல்லை, எதுக்கு என்ன தலைவர் பதவியில ஐயா ராமதாஸ் அவர்கள் தூக்குனாரு, எனக்கு எல்லா மூச்சும் அவரு தானே, எனக்கு சாமி குல தெய்வமே அவரு தான் ஐயா, அவர் என்ன சொல்றாரோ அதை நான் செய்து முடிப்பேன், கண் அசைவுல காட்டினாலும் அதை நான் கச்சிதமா செய்து முடிக்கிற நான் ஒரு மகனா மட்டும் இல்ல, பாமகவுடைய நிர்வாகியும் இருந்தேன், ஆனா என்னையே தலைவர் பதவியிலிருந்து தூக்கிட்டாரு, எனக்கு என்ன தப்பு செஞ்சேன்னு நான் தெரியல, நான் இதை யோசிச்சு எனக்கு தூக்கமே இல்லை அப்படின்ற ரேஞ்சுக்கு ஐயா அன்புமணி அவர்கள் புலம்பி தெளிந்தார். இதை பத்தி நம்ம ராமதாஸ் ஐயா கிட்ட கேட்கும் பொழுது, நான் வேலைக்காம உங்களுக்கு நான் தக்க பதிலடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து சென்றார். ஆனா இன்னைக்கு அவரு கொடுத்த பதில்கள் இன்னமும் இங்க இவங்களுக்குள்ள சண்டை நடந்துதான் இருக்கு. இன்னமும் ஐயா ராமதாஸ் அவர்கள் சமாதானம் ஆகல. இன்னமும் அன்புமணி அவர்கள் செஞ்சதை ஒன்னொன்னு நினைச்சு 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 வேதனையின் வெளிப்பாடா, மன அழுத்தத்தின் வெளிப்பாடா இப்ப என்ன பண்ணிருக்காரு, எல்லாத்தையும் வெளியில சொல்ற ரேஞ்சுக்கு அவர் தள்ளப்பட்டுட்டார் அப்படின்றத எடுத்துக்கொள்ள முடியுது. என்ன செஞ்சார் அன்புமணி அவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய தாயவே என்ன பண்ணிருக்காரு, அடிக்கிறதுக்கு பாஞ்சிருக்கிறார். இப்போ போச்சுல பொங்கல், அந்த பொங்கல்ல எல்லாருமே உட்காந்து என்ன பண்ணிருக்காங்களாம், வீட்டுல பேசிட்டு இருக்காங்களாம். பேசிட்டு இருக்கும்பொழுது அன்புமணியோடைய தாயார் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அன்புமணி கிட்ட பேசியிருக்காங்க. ஏன்பா இது மாதிரி முகுந்தனை உள்ள கொண்டு வந்ததுக்கு, இளைஞரணி சங்க தலைவராக கொண்டு வந்ததுக்கு நீ இந்த மாதிரி பிரச்சனை பண்றியே, இதுவே உன்னுடைய 2வது மகளை அந்த இடத்துல கொண்டு வந்திருந்தா நீ சும்மா தானே இருந்திருப்ப, இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணியிருக்க மாட்டல அப்படின்னு கேட்டதுக்கு, கையில் இருந்த வாட்டர் பாட்டில் எடுத்து என்ன பண்ணிருக்காரு, அவங்க அம்மா மேல அடிக்கிறதுக்கு வீசி இருக்காரு. நல்வாய்ப்பா என்ன பண்ணிருக்காங்க, அது செவுத்து மேல பட்டிருக்கு, அவங்க மேல படல. இதை நான் சொல்லல, ஐயா ராமதாஸ் அவர்கள் கண்ணீர் விட்டு வேதனையோடு என்ன பண்ணிருக்காரு சொல்லியிருக்காரு. என்னதான் இருந்தாலும் நம்முடைய அம்மாவை நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரு படி மேலதான் வைப்போம். ஆனா அன்புமணி அவர்கள் தன்னுடைய அம்மாவையே அடிக்கிறதுக்கு பாய்ஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்களுடைய தகப்பனார் இந்த விஷயத்துல பொது வெளியில சொல்லணும்னு ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு எதனா இதுக்கா, ஏன்னா வீண் பழி போடணும்னு அவசியமே கிடையாதுல்ல. ஏன்னா குடும்பத்துக்குள்ள ஒரு நடக்கிற சண்டை, அம்மாவுக்கும் பையனுக்கும் நடக்கிற சண்டையை பொது வெளியில சொல்றதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுல்ல. இது மட்டும் தான் செஞ்சாரா அப்படின்னா இல்லவே இல்லை. சௌமியா அன்புமணி என்ன பண்ணிருக்காங்கன்னா, பாஜக கூட கூட்டணி பேசியிருக்காங்க. அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாமக பாஜக கூட கூட்டணி வச்சதுல. ஆனா ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு, நீ அதிமுக கூட கூட்டணி வை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்தா கூட நம்ம ஒரு 5-6 தொகுதி வின் பண்ணிருக்கலாம், அதிமுகவும் ஒரு 10-12 தொகுதி வின் பண்ணிருக்கோம். ஆனா இது எல்லாத்தையும் கெடுத்துட்டாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு அன்புமணி அவர்கள், நீங்க பாஜக கூட கூட்டணி வைக்கலன்னா எனக்கு கொல்லி போடுறதுக்கு நீங்க தான் வரணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்காரு. இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் சௌமியா என்ன பண்ணிருக்காங்க,
பண்ணிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. பாஜக கூட இவங்க கூட்டணிக்கு போய் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. பேசிட்டு வந்துட்டு தான் என் காலிலேயே விழுந்து 2 பேரும் என் காலில் விழுந்து என்ன பண்றாங்க, நீங்க பாஜக கூட கூட்டணி வையுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுகுறாங்க. எனக்கு வேற வழி தெரியல. அன்புமணி அவர்கள் இது மாதிரி வேற சொல்லிட்டாரு. அதனால நான் வந்து ஒரு நிர்பந்தத்தின் காரணமா தான் பாஜக கூட நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சேன். ஆனா கூட்டணி வைக்கணும்னு எனக்கு ஒரு துளி கூட வந்து விருப்பமே இல்லை. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சௌமியா தான் அப்படின்றத ஐயா ராமதாஸ் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நைட்டு வந்து இது மாதிரி பேசிட்டு போறாங்க, காலையில பாரத் மாதா கி ஜே அப்படின்ற சவுண்ட் எல்லாம் வீட்டுல கேக்குது. இதுக்கு முழுக்க முழுக்க சௌமியா தான் இதுக்கு காரணம் அப்படின்றத அவர் தெள்ள தெளிவா சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாம அன்புமணி அவர்கள் தவறு செய்யல, நான் தான் தவறு செஞ்சிட்டேன். ஏன்னா என்னுடைய சத்தியத்தையும் மீறி, என்னுடைய கடமையை மீறி நான் என்ன பண்ணேன், அன்புமணி அவர்களை கட்சிக்குள்ள கொண்டு வந்தேன். அது மாத்திரம் இல்லாம 35 வயசுல அவர் என்ன பண்ண அமைச்சராக்கி நான் அழகு பார்த்தேன். ஆனா அன்புமணி அவர்களுக்கு தலைமை பண்பு இல்ல. அது மாத்திரம் இல்லாம அவர் வந்து கட்சியை வந்து பாதாளத்துக்கு கொண்டு போறாரு, வளர்ச்சி பாதையில கொண்டு போறதே இல்ல. அது மாத்திரம் இல்லாம இப்ப வருகிற தமிழக வெற்றி கழகம் கூட 234 தொகுதியில வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்க. ஆனா அன்புமணி அவர்கள் 234 தொகுதியிலும் அவர் வந்து சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ள. ஏன்னா கட்சி நிர்வாகிகள் எதுனா ஆலோசனை சொன்னாலும் அந்த ஆலோசனை கேட்கறதே இல்ல. அவங்கள வந்து என்ன பண்றாரு, ஆஃப் பண்ணி வைக்கிறாரு. அவரை மீறி எதுவுமே பேசிடக்கூடாது. நான் கூட தான் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், ஆரம்ப காலகட்டத்துல நிர்வாகிகளை சந்திக்கும் போது என்ன விமர்சிங்க, என் மேல எதனா ஒரு குறையா அது நீங்க சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன் அப்படின்றத நான் ஓப்பனா சொன்னேன். அப்பெல்லாம் வந்து போன் எல்லாம் இல்ல, கடி உங்களுக்கு வந்து என்னை டைரக்டா பார்த்து சொல்ல முடியலன்னு ஒரு பரவாயில்ல, லெட்டர் எழுதுங்க, ஐயா உங்களுடைய நடவடிக்கை சரியில்லை, நீங்க பேசுற பேச்சு சரியில்லை, நீங்க பண்றது எதுவுமே சரியில்லைன்னு சொல்லிட்டு என்ன விமர்சிங்க, என் மேல எதனா தப்பா இருந்தா தாராளமா சொல்லுங்க, அதை நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அன்புமணி அவர்கள் அப்படி சொல்றது இல்லை. அவர் மேல எதனா ஒரு குற்றச்சாட்டு வச்சா அங்கேயே ஆஃப் பண்ணிடுறாரு, பேசவே விட மாட்டாரு, அவர் இஷ்டத்துக்கு தான் நடந்துக்கிறாரு அப்படின்றத ஏகப்பட்டதை என்ன பண்ணிருக்காரு சொல்லியிருக்காரு. இது மட்டுமா, கட்சியில வந்து யாருமே வளரவே விட மாட்டாரு. குறிப்பா வந்து ஜி.கே. மணி, தமிழ்குமரனை நான் மாநில இளைஞரணி சங்க தலைவரா போட்டேன். ஆனா இப்படி போயிட்டு வாங்கிட்டு அப்படி போகும்போது கிழிச்சு போட்டு தாரா கிழிச்சு போட்டாரு. அங்கேயும் அவங்க வந்து என்ன பிரச்சனை பண்ணாரு. இவருக்கு ஆதரவால இருக்கிறவங்கள, இவருக்கு யாரெல்லாம் தோதுவா இருக்கிறாங்களோ அவங்களதான் வந்து என்ன பண்ணிருக்காரு, அன்புமணி வச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாம நான் இப்போ செத்த போனமா நடமாட்டின் இருக்கேன் ஐயா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்போ நான் மாவட்ட செயலாளர்களை மீட்டிங் கூட்டினேன், அங்க 8 பேர் தான் கலந்துக்கினாங்க, அப்பவே நான் செத்துட்டேன். ஏன்னா எல்லாருக்கும் போன் பண்ணி என்ன சொல்லியிருக்கிறார் அன்புமணி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க போய் கலந்துக்கிட்டீங்கன்னா ஐயா உங்களை என்ன பண்ணுவாரு, எல்லாரையும் கட்சி விட்டு நீக்கிடுவாரு, அதனாலே நீங்க போகாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவலை வந்து என்ன பண்ணிருக்காரு, பாமக நிர்வாகிகள் மத்தியில பேசியிருக்காரு. அன்புமணி அவர்கள் பேசுறது எல்லாமே பொய்யா தான் இருக்கும், நாடகமாவா தான் இருக்கும், டிராமாவா தான் இருக்கும்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகளை ஐயா ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய சொந்த மகன் என்றும் கூட பாராமல் பொதுவெளியில வந்து இந்த அளவுக்கு குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காரு. சோ இது வந்து ரொம்ப உச்சத்துக்கு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்ல போகணும். இவங்களுக்குள்ள நடந்த சண்டை, குடும்ப சண்டைய வீதிக்கு கொண்டு வந்துட்டு ரொம்ப உச்சபட்ச கோபத்துக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் போன வெடிப்பாடுதான் குடும்ப சண்டை வெளியே வந்திருக்கு. சோ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஆக மொத்தம் ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, பாமக 2ஆ உடைய போகுது அப்படின்னு. இதுக்கு என்ன பதிலடி தரப்போகிறார் அன்புமணி அவர்கள் அப்படின்னு இருக்கு. அன்புமணி தருது இருக்கட்டும், சௌமியா அன்புமணி என்ன பதில் தரப்போகிறார்? ஏன்னா சௌமியா அன்புமணி மேலும் குற்றச்சாட்டுகளை ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்றாரு, வைக்கிறாரு. என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. இதற்கிடையில தன்னுடைய இளைஞரணி சங்க தலைவர் பதவியை வந்து ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு முகுந்தன் பரசுராமன். ஐயா இப்படி பேசிட்டு இருக்கும் போதே 1 ஹவர்ல வந்து என்ன பண்ணிருக்காரு, இதை வந்து அவர் எடுத்திருக்கிறாரு. இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, கட்சி அதாவது குடும்பத்துக்குள்ள நடக்கிற சண்டை எல்லாமே என்னால தானே, நான் இங்க இல்லைன்னா இவ்வளவு பெரிய சண்டை நடக்காதுல, தாத்தா என்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈடுபடுத்துறாரு. ஆனா எங்க மாமா என்ன வர வேண்டாம் அப்படின்றதுக்காகவே இருக்கு. இந்த பிரச்சனை புள்ளி எங்க ஸ்டார்ட் ஆச்சு, இங்க தானே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஏன்னா ஐயா என்ன சொல்றாருன்னா, பொதுக்கூட்டத்துல மைக்க வந்து யார் அப்படி தீக்கு போட்டது, அங்க தீக்கு போட்ட டேபிள் மேல போட்ட மைக்கு என் தலை மேல போட்ட மாதிரி இருந்தது, அநாகரிகமா நடந்துக்கிறது யாரு, பனையூர்ல அலுவலகத்துல வந்து திறந்திருக்கு, அங்க வந்து என்ன சந்திக்கன்னு சொன்னது யாரு, இந்த மாதிரியான கேள்விகளை வந்து அடுக்கடுக்கான கேள்விகளை ஐயா அன்புமணி அவர்களுக்கு ராமதாஸ் அவர்கள் வச்சிருக்காரு. இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது அன்புமணியால தான். நான் ஒரு முடிவு எடுக்கிறேன்னா அது கட்டுப்பட்டு நடந்திருக்க வேண்டியது. ஐயா இருக்கட்டும் ஐயா, நான் பேசுறது தப்பாவே இருக்கட்டும், நான் எடுத்த முடிவு தப்பாவே இருக்கட்டும், என்ன பண்ணிருக்கணும்
பண்ணிருக்கணும், வீட்டுல வந்து டிஸ்கஷன் பண்ணிருக்கணும், இல்ல பொதுக்கூட்டம் முடிஞ்சிட்ட பிறகு தனியா ஒரு அறையில போட்டு என்ன பண்ணிருக்கணும், டிஸ்கஷன் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு மேடையில எல்லாரும் இருக்கும் பொழுதும், மீடியாக்கள் இருக்கும் போதும், கட்சி நிர்வாகிகள் இருக்கும் போதும் எனக்கு எதிராக எழுந்தது யாரு, மைக்கு தீக்கு போட்டது யாரு, நான் கட்சி அலுவலகம் தனியா திறந்திருக்கேன், அங்க வந்து என்ன சந்திங்க அப்படின்னு சொன்னது யாரு. சோ இந்த விவகாரம் எல்லாம் பண்ணிட்டு பிரச்சனைக்கு ஆரம்பமா இருந்த அன்புமணி இப்போ அனுதாபம் தேர்றதுக்காக பொதுவெளியில நான் என்ன தவறு செஞ்சேன், ஏன் என்ன வந்து தலைவர் பதவியில இருந்து தூக்குனாங்க தெரியல, நான் நைட்டு ஃபுல்லா தூங்கல அப்படின்ற அனுதாபத்தை அவர் தேடிக்கிறாரு. முழுக்க முழுக்க பிரச்சனைக்கான காரணம், பிரச்சனை வந்ததுக்கான காரணம் அன்புமணி அவர்கள் தான் அப்படின்றத ஐயா ராமதாஸ் அவர்கள் திட்டத்தெல்லாம் தெளிவா சொல்லியிருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கு. என்ன சொல்யூஷன் அப்படின்றத ஐயா ராமதாஸ் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. செயல் தலைவர் பதவியை வந்து என்ன பண்ணணும், அன்புமணி அவர்கள் ஏற்றுக்கிட்டு ஒழுங்கா செயல்பட்டா சரி, இல்ல கட்டி என்னுடைய இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, புலம்பி தள்ளி இருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் அவருடைய மன வருத்தம், மன அழுத்தம், மன அழுத்தத்தின் உச்சிக்கே போயிட்டு இதோட வெளிப்பாடுகள்லாம் இன்னைக்கு பிரஸ் மீட்ல வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஐயா ராமதாஸ் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுக்கு இல்ல உண்மையிலேயே குடும்பத்துக்குள்ள நடந்தது எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணாரு, பொதுவெளியில சொல்லியிருக்காரு. இதற்கு அன்புமணி அவர்கள் என்ன பதில் தர போகிறார் அப்படின்றதுல பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.